துணிப்பொருளின் கீழ் இளம் தலைமுறையின் மதிப்புமிக்க முயற்சிகளை உற்சாகப்படுத்தும் நோக்கத்துடன் இடம்பெறும். இதனை நிகழ்த்த எமது புலனறுவற்றுறையின் ஊடக குழுமத்தில் எடிட்டராக கடமையாற்றும் எம்.ஆர். அப்துல் ரஹ்மான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மூன்று வயது சிறுவரில் ஒருவரான ஹிபா அவர்களுக்கான ஓர் அன்பு பரிசு தற்பொழுது அமான வங்கி முகாமையாளர் மன்னிக்கவும் ஹிபா அவர்களின் அழகிய அல் குர்ஆன் முரத்தலை தற்பொழுது நாம் அனைவரும் செவிமடுப்போம். இனிய குரலில் அல் குர்ஆன் முரத்தலை மழலை மொழியில் நிகழ்த்திய ஹிபாவுக்கு ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அடுத்த மனிதாபிமான விருதினை பெற்றுக்கொள்ள புலனறுவற்றுறையின் உதவி பணிப்பாளர் ரிஃபாம் PMM அவர்கள். ஆனால் அவர்கள் தற்பொழுது நாட்டில் இல்லை. அவர்களுக்கு பதிலாக அவரது புதல்வன் பிலால் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த விருதினை வழங்கி வைப்பதற்காக புலனறுவை மாவட்ட முஸ்லிம் பள்ளி வாயில்கள் சம்மேளனத்தின் செயலாளர் அதுபோல அமான வங்கி முகாமையாளர் ஜெஃப்ரி ராசிக் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். விருதினை வழங்கி வைத்த புலனறுவை மாவட்ட பள்ளிவாயல் சம்மேளன செயலாளர் ஜிஃப்ரி ராசிக் சேர் அவர்களுக்கு நன்றிகள். அடுத்ததாக நன்றியுரை இடம்பெறும். இதனை நிகழ்த்த எமது புலனறுவற்றுறை ஊடக குழுமத்தில் எடிட்டராக கடமையாற்றும் எம்.ஆர். அப்துல் ரஹ்மான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். கல்விக்கு கரம் கொடுப்போம் என்ற துணிப்பொருளின் கீழ் இளம் தலைமுறையின் மதிப்புமிக்க முயற்சிகளை உற்சாகப்படுத்தும் நோக்கத்துடன் கடந்த ரமலான் மாதத்தில் நடைபெற்ற அல் குர்ஆன் முரத்தல் மற்றும் கவிதை சமர் போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளை கௌரவிக்கும் இந்த அழகிய விழா மிகவும் அருமையாக நிறைவுக்கு வந்திருக்கின்றது. இந்த விழா வெற்றிகரமாக நடைபெற எமக்கு முழுமையான ஆதரவு அளித்த குவைத் நாட்டில் இயங்கி வரும் LB குரூப் லங்கா பாய்ஸ் அமைப்புக்கு எங்கள் இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அவர்கள் வழங்கிய 230வது உதவி திட்டம் என்பது எம்மை மேலும் பெருமை அடை செய்கின்றது. மேலும் எமக்கு பொருள் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உதவி செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்வை சிறப்பித்த பிரதம அதிதிகள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், குறிப்பாக LB குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தின் ஊடக ஒருங்கிணைப்பாளர்
FN மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் சக்தி மற்றும் சிரச தொலைக்காட்சியின் குர்நாகல் மாவட்ட செய்தியாளருமான AWM ஃபஸ்லான் அவர்களுக்கும், குர்நாகல் மாவட்ட அகில இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் குர்நாகல் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி ருக்ஷானா அவர்களுக்கும், கண்டி மாவட்ட ஜனாசா நலன்புரி சங்க உறுப்பினர் திரு ரிஸ்வான் அவர்களுக்கும் மற்றும் பொல்னர் டுடே குழுவினர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய தலைமுறையின் வளர்ச்சிக்காக நமது சமூக சேவையாளர்களை கௌரவித்தது இந்த நிகழ்வின் ஒரு முக்கிய அம்சமாக அமைந்தது. அதற்கு எம்முடைய ஜமியத்துல் உலமா உறுப்பினர், ஆசிரியர்கள், சட்டத்தரணிகள் சங்க செயலாளர் மற்றும் முகாமையாளர்கள் உள்ளிட்டோரின் பங்களிப்பும் சிறப்பூட்டியது. தங்களது நேரத்தையும் பாசத்தையும் செலுத்தி இந்த விழாவை ஒளிமயமாக்கிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள், ஆசிரியர்கள், ஊடக நண்பர்கள் ஆகிய அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தகைய நிகழ்வு தொடர்ந்தும் நடைபெற எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். மற்றும் இந்த விழாவில் தொகுப்பின் போது யாரேனும் மனதளவில் வருந்தும் நிலை ஏற்பட்டிருந்தால் அதற்காக நாங்கள் மிகுந்த வருத்தத்தோடு மன்னிப்பை கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. வசலாம். முக்கியமான விஷயம் லைவ் போகிறதுக்கு சொல்லலை. நேற்று யாரோ நலம் விரும்பி இப்படி